40 காரா இருக்கும். இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க, மேக்சிமம் அக்யூஸ்டுங்க தான் இருக்காங்க. வழக்குகள் ஆமா, அதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே பொறுப்பே கொடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். சார், தலைவர் போலீஸா இருந்தாலும் போலீஸ் செய்யற காரியம் அது. எந்த ஊர்ல எந்த போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ். ஆனா திருடனை உருவாக்குறதுக்கு எந்த எப்படி பேர், அவருக்கு என்ன பேர், அவரை எப்படி நீங்க போலீஸ்ன்னு சொல்லுவீங்க? ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியா இருந்தவர், இன்னைக்கு யார் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுக்கிறாருன்னா அவர் என்ன போலீஸ்? அவர் திருட்டு போலீஸா தான் இருக்க முடியும். லொடுக்கு பாண்டி கருணாசே, நீ அண்ணாமலை பத்தி பேசிருக்க, எங்க தலைவர் அண்ணாமலை பத்தி என்னென்ன பேசிருக்க? நீ எல்லாம் பேசுற, நீ யாரு? நீனு முதல்ல நீ யாரு? லீக் கிளப்ல 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சிட்டு பிளாட்பாரத்துல படுக்கிற ஆளு தான் நீனு. அளவுக்கு மீறி குடிச்சிட்டு லீக் கிளப்ல, எம்எம்டில இருக்கிற லீக் கிளப்ல தண்ணி அடிச்சிட்டு லூசு மாதிரி தெரிஞ்ச ஆளு தானே நீனு. நீ அண்ணாமலை பத்தி பேசுற. இன்னைக்கு உன்னை ஏடிமிக்க போச்சு அந்த அம்மா அவங்க உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து உன்னை எம்எல்ஏ ஆக்கிட்டோம்னா நீ இன்னைக்கு ஒரு ஆளா தெரிஞ்சுட்டு நீ பேசிட்டு தர்ற. முக்குளத்தூர் புலிப்படை ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு தர. முக்குளத்தூர் புலிப்படை நீ மட்டும் வளர்க்கல, உன் கூட யார் யார் இருந்தாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியும். புரியுதா? மேலக்கண்ணி சரி முருகன் தெரியுமா? உன் கூடவே இருந்தாரா தெரியுமா? அவர் டீட்டெயில் எல்லாம் தெரியுமா? நீ எல்லாம் பேசுற கட்சியில நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ அந்த முக்குளத்தூர் புலிப்படையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு நீ பேசுற. முதல்ல உன் குடும்பத்துல நீ பேச, இந்த வீரவசனத்தை உன் குடும்பத்துக்குள்ள நீ போய் சவுண்டா பேசு. முதல்ல இந்த சவுண்ட் அப்ப உன் குடும்பத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை பேச, செருப்பு கழட்டி அடிப்பாங்க உன்னைய. அந்த குடும்பத்துல நீ வீட்டுல எலி மாதிரி இருந்துகிட்டு வெளியில வந்துகிட்டு முக்குளத்தூர் புலிப்படைங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க.